अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. हरिः ओम्. ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. இன்று ஒரு அற்புதமான புனிதமான நாள். இன்று இரவுதான் பல வருடங்களுக்கு முன்பு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கும்போது அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரை அழைத்து தான் இருக்கும் இடத்திலேயே ஒரு பூஜை செய்த நாள். இதுவரை கண்டிராத எந்த சமயத்திலும் ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு இன்று ராத்திரி நடந்தது. அன்று இதை பார்க்கும்போது இந்த நாள் என்ன நாள் என்றால் புனிதமான நாள் என்று சொல்கிறோம். இந்த நாளில்தான் காளி தனது திவ்ய ஸ்வரூபத்தில் ஒன்றான ஃபலஹாரிணி என்ற ரூபத்தை எடுக்கிறாள். ஃபலஹாரிணி அதாவது ஃபல ஆஹாரிணி என்று இரண்டு வார்த்தைகள், அதை சேர்த்து வடமொழியில் ஃபலஹாரிணி என்று சொல்கிறார். இந்த ஃபலஹாரிணி இது என்ன செய்கிறாள் காளி என்றால், வரும் பக்தர்களின் கர்ம பலங்களை அவள் சாப்பிட்டு விடுகிறாள். சாப்பிட்டு விடுகிறாள் என்றால் அதை அழித்து விடுகிறாள். கர்ம பலன்கள் நம்மை மிகவும் கொடுமையாக தாக்குகின்றன. நாம் முற்பிறவியில் செய்த கர்மங்கள், அதற்கான வினைகள் நம்முடன் தொடர்ந்து வருகின்றன ஒவ்வொரு பிறவிலும். அதற்குத்தான் இந்த மும்மலங்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் பேசப்படுகிறது. அதில் ஒன்று கர்மம் என்று தமிழில் சொல்கிறோம். அது வடமொழியில் கர்மா, கர்மம் என்று பெயர். இந்த 3 மலங்கள் இருக்கின்றனவா, அந்த 3 மலங்கள் மிகப்பெரிய மலங்கள். என்னெல்லாம் அந்த மும்மலங்கள் யாவை அப்படின்னு நான் கேட்டேனாக்க அந்த பொண்ணுக்கு கை தூக்கிறப்ப அவளுக்கு தெரியும். ஆணவ மலம் அது ஒரு மலம், இன்னொன்று கண்ம மலம், இன்னொன்று மாயை மலம். இந்த 3 மலங்கள் மிக மிக கட்டி போடுகின்ற நம்மை. அந்த 3 மலங்களோடு சேர்ந்து இருப்பது தான் இந்த ஜீவாத்மா. ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னாக்க, ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க, உன் கையில் எவ்வளோ விரல் இருக்குது அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை கூட சொல்லுவோம் 5 விரல் இருக்குது. இந்த 5 விரலில் இந்த 3 விரல் இருக்கு இல்லையா, கடைசி 3 விரல்கள், அதாவது நடுவிரல், மோதிர விரல், சுட்டு விரல், இந்த 3ம் ஒவ்வொரு மலத்தை குறிக்கின்றன. ஆணவ மலம், கண்ம மலம், மாயை மலம். இந்த 3 மலங்களுடன் சேர்ந்து இருப்பது தான் ஜீவாத்மன் என்று சொல்லப்படும் நாம். இந்த ஜீவாத்மன் என்பது ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம். இந்த ஆள்காட்டி விரல் தான் ஜீவாத்மன் உட்காண்டிருக்கு. இந்த ஜீவாத்மன் எப்பொழுதுமே இந்த மும்மலங்களால் ஈர்க்கப்பட்டு, மும்மலங்களால் கோர்வை செய்யப்பட்டு அதனுடையே தங்கி இருக்கிறது. தங்கி இருந்து இருந்து கர்ம பலனை அடையும் போது வருந்தி அதற்கு மனசில் தோணுமா, ஐயோ நம்ம எப்போ இந்த மலங்களிலிருந்து விடுபடுக போகிறோம் அப்படின்னு வருத்தத்தோடு அது யோசிக்கும் போது தான் அது பிரிவு நிகழ்த்த வேண்டும். இந்த மும்மலங்களிலிருந்து பிரிய வேண்டும். பிரிந்து எதனுடன் சேருவது? அந்த பரமாத்மா என்று சொல்லப்படும் அந்த பரமாத்மாவுடன் சேர வேண்டும். அந்த பரமாத்மா என்பது தான் இந்த கட்டை விரல். இந்த கட்டை விரலுக்கும் இந்த விரலுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். பெரிய தூரம் தான் இது. இந்த விரலோட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப பெரிய தூரம் தான். ஏன்னா இதுக்கு தெரியாமல் இருக்குது. இங்கே பக்கத்திலேயே ஒரு பரமாத்மா இருக்குது. நானும் அந்த பரமாத்மாவிடம் ஒன்று தான். அது தெரியாமல் நான் என்ற எது பொருள் என்ன என்றால், நான் விமோக்ஷானந்தன், நான் ஒரு துறவி,
நான் ஒரு ஆண், இப்படியெல்லாம் மலங்களின் கூட நான் இருக்கிறேன். இதை தவிர்த்து நான் என்பது பரமாத்மா, நான் தான் கடவுள் அப்படின்னு நினைவு வரத்துக்காக தான் இதை ரெண்டையும் சேர்க்கணும். இப்படி சேர்த்து உட்காண்டிருக்கிறது தான் இதுக்கு பேர் என்ன முத்திரைன்னு சொல்லுவாங்க? ஞான முத்திரை. ஞானம் வந்துவிட்டால் அதற்கு என்ன பொருள்? இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி சென்று அதன் அடிபடுகிறது. அதனால்தான் இதுக்கு ஆள்காட்டி விரல்னு பேர். நம்ம சொல்லுவோம், அங்கே பாரு அந்த ஆள் உட்காண்டிருக்கான் பார் அப்படின்னு இந்த விரலால் சுட்டி காட்டும். ஸோ சுட்டி காட்டும் விரலுக்கு ஆள்காட்டி விரல்னு நம்ம பொதுவாக அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஆனால் அது அர்த்தம் இல்லையா. ஆள்காட்டி விரல் என்றால் நான் பரமாத்மாவினால் ஆளப்படுகிறேன் என்று ஜீவாத்மா கருதுகிறது. அப்பொழுதுதான் சரணாகதி அடைகிறது. பரமாத்மாவிடம் சரணாகதி அடைந்து அது யோசிக்குமா, நான் இப்பொழுது பரமாத்மாவினால் ஆளப்படுகிறேன், அதனால் இதுக்கு ஆள்காட்டி விரல் என்று சொல்லுவோம். இப்படி இந்த கருணை வருகிறது பகவான் இடத்துலேருந்து நமது மீது. அது ஜென்ம ஜென்மமாக நல்ல காரியம் செஞ்சு நல்ல விதமான சிந்தனைகள் செய்த பிறகுதான் பகவானோட கருணை நமக்கு வரி. சரி, இப்போ நீ தயாராகிட்ட, இப்போ நீ அந்த ராமகிருஷ்ணர் சொல்லும்படி அந்த சின்ன குழந்தை பொருளை வச்சு விளையாடின்னு இருக்கு, அந்த டாய்ஸ் அதை வச்சு விளையாடின்னு இருக்கு. அந்த விளையாட்டெல்லாம் முடிச்சோன்னு இப்போ அம்மாவை கூப்பிடுறது. அந்த நிலை வரும்போது அம்மா என்ன பண்ணுறா, உள்ளே சமைச்சுன்னு இருக்காளாம். அவர் பரமஹம்சர் எவ்வளோ அழகாக சொல்கிறார், சமைச்சுன்னு இருக்கிறத பாதியில் விட்டுட்டு ஓடி வந்து அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிறாளாம். பகவான் நம்மக்கிட்ட எப்போ ஓடி வருவார், எப்பொழுது அருள் பாலிப்பார் என்றால், அவர் படைத்த இந்த லோகாயத்தம் என்று சொல்லப்படும் இந்த விஷய வஸ்துக்களை நாம் விடும்போது, எப்பொழுது அவருக்காக நாம் இயங்குகிறோமோ அப்பொழுது பகவானின் அருள் கிடைக்கிறது. அதுக்குத்தான் இது வந்து சேருகிறது. இது ஒரு பெரிய ஒரு ஞானம். இந்த ஞானத்தை பெறுவதற்கே பலவித நல்ல செயல்கள் நாம் செய்திருந்தால்தான் இதை கேட்கக்கூட முடியும் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். இப்போ அந்த அருள் வருகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, கடவுளோட அருள் எப்படி வருகிறது என்றால், கடவுளுக்கு ஒரு உருவம் உண்டா அப்படின்னு நம்ம ஃபிலாசபியில் கேட்குறோம். அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால், கடவுளுக்கு உருவம் இல்லை. உருவம் இல்லை என்றால் நாம் இவ்வளவு உருவம் வச்சிருக்கிறோமே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இப்போ பலவிதமான ரூபங்களில் நாமங்களில் நாம் வழிபடுகிறோம் கடவுளை. அப்போ இதெல்லாம் உண்மையா இல்லை பொய் என்றால் எதற்கு நாம் பொய்யை வழிவகுக்க வேண்டும், எதற்கு அந்த பொய்யை நாம் தழுவி இருக்க வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. அப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள், கடவுளுக்கு பரபிரம்மன் என்று சொல்லப்படும் உயர்ந்த நிலையில் இருக்கும் நிராகார நிர்குண பிரம்மம் என்று சொல்லப்படும் கடவுளுக்கு அந்த நிலையில், கடவுளின் அந்த நிலையில் அவருக்கு உருவம் கிடையாது. ஆனால் நமது அறிவு சிறியது, நம்மால் அவ்வளவு தூரம் உயர்ந்து தியானிக்க முடியாது. தெய்வம் எங்கே என்று கேட்டால் நம்மால் சொல்ல முடியாது. எல்லா இடத்திலும் பறந்து இருப்பவர் தெய்வம் இருக்கிறது என்று நமக்கு எல்லோரும் சொல்லி கொடுத்தார்கள். ஔவையார்லேருந்து பாரதியார் வரல எல்லோரும் சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து இருப்பவள் அப்படின்னு. ஆனால் அந்த நீக்கமர நிறைந்திருக்கும் தேவியை நம்மால் காண முடிகிறதா? இல்லை. அதற்காகத்தான் ஒரு உருவம் வேண்டும். அந்த உருவத்தில் நாம் பார்க்கிறோம் பாதங்கள், கரங்கள், கண்கள், செவிகள், இந்த 5 புலன்கள். தொடுவதனால தோல், அதனால 5 புலன்களாலும் நாம் கடவுளை எண்ணுகிறோம். அப்படி பார்க்கும்போது கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அவருக்கு கண்கள் கொடுக்க வேண்டும், செவிகள் கொடுக்க வேண்டும், பாதங்கள் கொடுக்க வேண்டும். இந்த பாதங்களை பற்றி பெரிய பெருமை. பாதங்கள் இருப்பதனால்தான் நாம் போய் அவர் அடி சேர்ந்து அவருக்கு பணிவிடை செய்ய முடியும். அதற்கு தான் பாதங்கள் இருக்கின்றன. பாதங்களுக்கு நீங்கள் போக வேண்டும் பாதங்கள் பக்கத்தில். கரங்கள், கரங்களால் நீங்கள் போய் உங்கள் கரங்களால் நீங்கள் சேவை செய்தால்தான் பகவானுடைய கரம் வந்து உன்னை அணவணைக்கும். ஆனால் கண்கள் ஒன்று இருக்கிறது, அதற்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்களே வந்து உங்களை தழுவிக்கொள்ளும்.
அதுதான் கண்களோட மதிப்பு அவ்வளோ பெருசு. இந்த விழிகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த விழி, கண் விழி, அதாவது விழித்திருக்கும் கண், அதற்கு பெயர் விழிகள் என்று பெயர். தூங்கிக் கொண்டிருக்கும் கண்களுக்கு வெறும் கண்கள் என்று பெயர். கண்கள் இருக்கா என்றால் இருக்கிறது, ஆனால் இப்போது விழித்திருக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் கண்கள் மூடி இருக்கின்றது. ஆனால் விழித்து கொண்டிருக்கும் கண்கள், அன்னையாரோட கண்கள் விழித்து கொண்டிருக்கின்றன, எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்கும். தூங்குமா என்றால் தூங்காது. சில பேர் கேட்பாங்க, மதுரையில் நமது அருமை தாய் அங்கே எப்படி எந்த ரூபத்தில் இருக்கிறாள்? மீனாட்சி என்ற பெயரில் இருக்கிறாள். அது என்ன மீனாட்சி? அக்ஷி என்றால் வடமொழியில் கண்கள் என்று அர்த்தம், விழிகள், அதற்கு அக்ஷி என்று சொல்லுவோம். அந்த அக்ஷி மீனாட்சி எதற்கு மீன் போன்ற கண்களை உடையவள் என்று நாம் பொதுவாக சொல்கிறோம். அது அப்படி இல்லையா. மீன் எப்படி உறங்காமல் இருக்கிறதோ அதே மாதிரி அன்னை மீனாட்சிக்கு உறக்கம் கிடையாது. அதனால்தான் மதுரைக்கு பேரே தூங்கா நகரம்னு பேர். அங்கே தூங்கிறது இல்லை, தெய்வமே தூங்கிறது இல்லை. அங்கே அந்த தூங்கா நகரத்தில் இருக்கிறாள் அவள் கண் மூட முடியாது. விழிகளை மூடிவிட்டால் இந்த உலகமே இருண்டு விடும். அதனால் எப்பொழுதும் திறந்து வைத்திருப்பாளாம். இன்னொரு காரணம் சொல்வார்கள் மீன் எதற்கு என்று. மீன் தன் குஞ்சு முட்டைகளை போட்டுவிட்டு அதற்கு கண்ணை மறைப்பதற்கு கண் மூடி இல்லை, அது கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்குமா. அந்த மீன், தாய் மீன், அந்த குட்டி முட்டைகளை பார்த்து கொண்டே இருக்கும்போது அது பொரித்து விடுமா. எவ்வளோ அழகாக அந்த மீன் உபமைப்பார். அந்த மாதிரி மீனாட்சி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்ஷி என்றால் கண். இந்த கண்ணுக்கு பலவிதமான ரசனைகள் இருக்குது. நம்ம இலக்கியத்தில் பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த கண்ணை வைத்து சொல்கிறாள். ஒரு சாஸ்திரம் இருக்கிறது, அதுக்கு பெயர் தந்திர சாஸ்திரம் என்று. தந்திர சாஸ்திரத்தில் இந்த கண்ணை வச்சு ஒரு பெரிய சாப்டரே இருக்குது. அதில் எப்படி சொல்கிறாருனாக்க 3 விதமான கண்கள் உள்ளன அப்படி சொல்கிறாங்க. அது 3 என்னென்ன விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விதம். ஒன்று நரநேத்திரம், நரநேத்திரம். இன்னொன்று ரிஷி நேத்திரம். மூன்றாவது தேவநேத்திரம். இந்த நரநேத்திரம் என்று சொல்லும்போது அது எப்படின்னாக்க ஒரு விஷயத்தை அப்படியே பார்க்கும்போது அது நரநேத்திரம்னால் முடியும். இப்போ நான் இதை பார்க்குறேன், அங்கே என்ன வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்டான்னு நான் சொல்லுவேன், தபலா வச்சுருக்காங்க, ஹார்மோனியம் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஹார்மோனியம் தபலாவும் வெவ்வேறு உருவங்கள் இல்லையா, ரூபம் வேறு. ஆனால் என் கண்ணால் நான் பார்க்கும்போது இதுதான் தபலா, இதுதான் ஹார்மோனியம் என்று நான் சொல்ல முடியும். இப்படி ஹார்மோனியத்தை ஹார்மோனியமாக பார்ப்பது. ஒரு காகிதத்தில் நீங்கள் ஒரு ஓடம் தயார் செய்கிறீங்க. சின்ன குழந்தைகள்லாம் நம்ம செய்வோம், நானும் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி ஓடம் தயார் செஞ்சுருக்கேன். அதை தண்ணியில் விட்டால் தண்ணியில் அது பாட்டு போயிட்டு இருக்கும். ஸோ காகிதத்தை மடித்து, ஒரு காகிதத்தை ஒரு A4 பேப்பர் எடுத்து மடித்து அதை ஓடமாக நான் பண்ணிட்டேன். இப்போ அதை டேபிளில் வச்சுருக்கேன். நர நேத்திரம் உள்ளவர்கள் அங்கே வந்து என்னை கேட்பார்கள், மகாராஜ் இந்த ஓடம் நல்லா இருக்கே, யார் பண்ணது அப்படி கேட்பாங்க. அவங்க கண்ணில் என்ன படுறது? ஓடமாக தெரிகிறது. அது நரநேத்திரம். ரிஷி நேத்திரம் உள்ளவர்கள் வந்து, பா இது என்ன பேப்பர், எந்த பேப்பரில் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ 18 GSM இல்லை 20 GSM பேப்பரில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். அவருக்கு ரிஷி நேத்திரம் உள்ளதுன்னு அர்த்தம். இன்னொரு கேட்ப, ஷோ இந்த பேப்பர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மரங்களை அழிச்சிருப்பாங்களோ அப்படின்னு இன்னும் உள்ளே போயிடுவார். அவர் இந்த பேப்பர் தயார் பண்ண இடத்துக்கே போயிடுவார். அதற்கு தேவநேத்திரம் என்று பெயர். தேவநேத்திரம் எந்த சுவாமிக்கு, எந்த மகாபுருஷருக்கு உள்ளதோ அவருக்கு உன்னை பற்றிய முன்பு காலமும் தெரியும், பின்னே வரும் காலமும் தெரியும். ராமகிருஷ்ணன் சொல்ல இல்லையா, நான் யாராவது பார்க்கும்போது ஒரு கிளாஸ் போட்ட அல்மாரியில் உள்ளே இருக்கிற பொருள்கள்லாம் எப்படி எனக்கு தெரியுமோ அதே மாதிரி ஒரு ஆளை பார்த்தனாக்கா அவன் முன்னால் எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கான், பின்னால் எப்படி இருக்க போகிறான், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. இது வந்து தேவநேத்திரம் உள்ளவர்களுக்கு தான் சாத்தியம். ரிஷி நேத்திரம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எதை பார்க்கும்போது எந்த பொருள் என்று தெரிந்தால் கூட இதற்கு
மறைந்திருக்கும் ஒரு உண்மையை அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதுதான் ரிஷி நேத்திரம். இப்போ நம்ம எல்லாம் மனிதர்கள், நாம் நம்மை மனிதர்களாக பார்க்கிறோம். இது பெண் என்றோ ஆண் என்றோ தாய்மார் என்றோ அண்ணா என்றோ பார்க்கிறோம். ஆனால் அது உண்மையான பார்வை அல்ல. அது நர நேத்திரத்தினால் பார்க்கப்பட வேண்டிய பொருள். ஒருத்தர் பார்த்துட்டா, இவர்கிட்ட ராமகிருஷ்ணர் இருக்கார், இந்த அம்மா கிட்ட அன்னை சாரதியார் இருக்காங்க அப்படின்னு என் கண்களால் நான் பார்க்கும்போது உணர்கிறேன் இல்லையா, அதற்குத்தான் ரிஷி நேத்திரம் என்று சொல்லும். உள்ளே என்ன இருக்கிறது அந்த பொருளை அணுக வேண்டும் இந்த கண்களால். அதற்கு ரிஷி நேத்திரம் என்று சொல்கிறார். ஸோ இந்த நேத்திரத்தை பற்றி, அதாவது இந்த விழிகளை பற்றி நிறைய விதமாக நம்ம சாஸ்திரத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நேத்திரத்தோட கடமை என்னென்றால், பகவான் தன்னுடைய அருளை நேத்திரத்தின் மூலமாக கொடுக்கிறார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி கரெக்டாக புரியலையே அப்படின்னு. நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, நம்ம பரம்பரையில் பாருங்கள் எப்படி நமக்கு பெரியோர்கள் நமக்கு புரிய வச்சுருக்காங்க. இதை நம்ம கோயில் போகிறோம், கோவிலில் திறந்து தான் இருக்குது, திறப்படலை. நம்ம கடவுளை பார்க்குறோம், அங்கே அம்பிகை அங்கே நின்றுட்டுருக்கா. காஞ்சிபுரத்து போனீங்கன்னா காமாட்சி நின்றுட்டுருக்கா. அந்த காமாட்சி பார்க்க நான் போகிறேன், அது திரை இல்லை, நன்றாக பார்க்க முடிகிறது, கூட்டம் இல்லை. நான் பார்த்தேனா என்றால் நான் பார்த்தேன், அவள் என்னை பார்த்தாளா என்றால் இல்லை. அவள் பார்த்திருக்கலாம், நடந்திருக்கலாம், ஆனால் அவளுடைய கருணை எனக்கு கிட்டவில்லை. எப்படி எனக்கு புரியும் அவள் கருணை எனக்கு வந்திருக்கு என்று? அப்போ என்ன பண்ணுவார்னாக்க, அந்த பூசாரி ஒரு கற்பூரத்தை போட்டு ஒரு ஆரத்தி எடுப்பார். அந்த ஆரத்தியை கொண்டு போது அந்த கண்ணுக்கு முன்னால் அந்த ஆரத்தை காட்டுவார். அந்த கண் அப்படியே ஜொலிக்கும். அந்த கண்ணை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே நம்ம நினச்சிக்கணும், அன்னையாரோட அருள் எனக்கு விழுகிறது, என் மேல் வருகிறது என்று நினைக்கும்போது அந்த கண்களிலிருந்து ஒரு சக்தி அது நேரம் உன்னை தொடும். அப்போ தான் உனக்கு மெய் சிலிர்க்கும். அப்பா இந்த தரிசனத்தில் பார் எவ்வளோ மெய் சிலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் ஒரு தடவை திருச்செந்தூர் போனேன். திருச்செந்தூர் போனால் ஒரே கூட்டம், எப்போவுமே கூட்டம் தாங்க. அப்புறம் இப்போல்லாம் பணம் தர முடியாதுனாக்கா உள்ளே போக முடியாது, அந்த மாதிரி நிலைமை இப்போ. ஆனால் நான் போன சமயத்துலலாம் அப்படியெல்லாம் இல்லை, போயிருக்கேன். போயிட்டு அங்கே பார்க்குறேன், அந்த முருகனுக்கு முன்னால் நின்றுட்டு இருக்கேன் நான். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின், ஒரு தடவை, ஒரு கால்னா ஒரு தடவை, ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றுவான். யாருக்கு? முருகா என்று ஓதுவார் முன். முருகான்னு நீ ஓதி நினைக்க உன் முன்னால் இருகாலையும் காமிக்க முடியாத அந்த 5 முகத்தோட 6 முகம் வந்துடுவான். எவ்வளோ அழகான ஒரு பாடல் பார். அப்படி நான் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் கிளியராக இருக்குது. அந்த முருகனை பார்க்கும்போது அந்த பூசாரி ஒரு கற்பூரத்தை எடுத்து ஆரத்தி பண்ணுறார். அந்த ஆரத்தி பண்ணும்போது தான் அன்று உணர்ந்தேன், எப்படி என்னோடய மெய் சிலிர்த்தது. எப்படி மெய் சிலிர்க்குன்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் எவ்வளோ தடவை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அதை கடவுள்கிட்ட போய் மெய் சிலிர்ப்பு நடந்தால் அது எதற்கு சான்று? அதாவது கடவுளின் அருள் அவர் கண்கள் மூலமாக உன் மீது விழுந்திருக்குன்ற அர்த்தம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நமக்கெல்லாம் தெரியாமையே இருக்குது. நம்மெல்லாம் போகிறோம், ஆர்த்தி பண்ணால் கன்னத்தில் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த கண்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்போது எந்த தெய்வத்துக்கு ஆரத்தி எடுத்தால், இப்போ ராமகிருஷ்ணருக்கு நம்ம ஆரத்தி எடுக்க போகிறோம், அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்? கண்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த ஜோதியின் வடிவத்தில் அந்த கண்ணில் இருந்து, ஏன்னா கண்ணில் மணி என்று சொல்லுவோம். மணி என்றால் ஒரு வைரம். அந்த மணியிலிருந்து பிரகாசம் வருகிறது. அதனால்தான் கண்ணின் மணி, கண்ணிலிருந்து பிரகாசம் வருகிறது. அந்த பிரகாசத்தின் மூலமாக அதில் கீற்றுகள், அந்த பிரகாசத்தின் கீற்றுகள், கதிர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வெளியில் வரும். அது என்னை தொடுமா, தொடும்போது எனக்கு மெய்சில் இருக்கும். அப்படி தான் அந்த கடவுளுடைய அருள் நமக்கு கிட்டுகிறது. இது ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அருள் கிடைத்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அபிராமி பட்டர் பாடியிருக்கார். அபிராமி பட்டர் சொல்லுகிறார், நல்லவனை எல்லாம் தரும். எது தரும்? அந்த கடைக்கண்களே. கடைக்கண்கள் என்ன அருமையான ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணியிருக்கார் பாருங்க. அவர் சொல்கிற, நீ முழுதாவும் என்னை பார்க்க வேண்டாம்மா, நீ கொஞ்சமாக ஓரமாக கண்ணை திருப்பி அந்த ஓரத்தை கண்ணால் பார்த்தாலும் கூட போதும் எனக்கு.
எனக்கு எல்லாமே வந்து தனத்திலிருந்து, தனம் என்றால் மகாலட்சுமி வந்துடும், தனம் தரும், கல்வி தரும் என்றால் மகா சரஸ்வதி வந்துடுவார். அவளை அன்னையாரோட எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸும் அதில் சொல்லியாச்சு. எல்லாமே உனக்கு கிடைக்கும். அந்த ஓரக்கண்களால் கடை என்றால் கடைசி, கடைன்னு சொல்கிறோம் நம்ம, கடைசி, அதுக்கு கடை என்று சொல்லுறோம். கடை பிள்ளை, கடை வீடு, அந்த மாதிரி நம்ம கிராமத்தில் பேசுவோம். அது காரணம் என்னென்னா கடை என்றால் கடைசி என்று அர்த்தம். அந்த கடைசியாக நீ இங்கே உள்ளே பார்த்துட்டு இருக்க, நீ அவ்வளவு என்னை பார்க்க வேண்டாம், ஏன்னா அதுக்கு நான் அருகதை அற்றவனா. அதனால் உன்னோட கொஞ்சமாக கண்ணை ஓரக்கண்ணால் என்னை பாரு, அந்த பார்வையே போதும், எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு அபிராமி ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த கடைக்கண் பார்வை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்வை. அதுக்கு தான் நம்ம வேண்டணும். நம்ம வேண்டும் போது என்ன சொல்லணும்? அம்மா தாயே, உன்னுடைய கடைக்கண் பார்வை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு தனம் கொடு, கல்வி கொடு, எனக்கு நல்லெண்ணெய் கொடு, என்ன வஞ்சம் இல்லாத இனம் கொடு, அப்படி எப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம கேட்டுட்ருக்கோம், லிஸ்ட்டு போட்டுட்டு கேட்டுட்ருக்கோம். அபிராமி என்ன சொல்கிற? லிஸ்ட்டு போட வேண்டாயா, சும்மா நீ போடு, கடைக்கண் பார்வை கொடுன்னு கேளு, மற்றதெல்லாம் தானாகவே வந்துடும், நீ சொல்லவே வேண்டியதில்லை அன்னைக்கு. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த கடைக்கண்கள்னால நமக்கு கிடைக்கிறது ஒரு அற்புதமான பரிவு, ஒரு அற்புதமான அருள் நமக்கு கிடைக்கிறது. ராமகிருஷ்ணரோட கடைக்கண்கள் அந்த மாதிரி ஒரு சிலர் பேர்கிட்ட விழுந்திருக்கு. அதை நம்ம ராமகிருஷ்ணரோட படிக்கும்போது பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம விவேகானந்தர் கண்கள் மிகவும் அற்புதமான கண்கள். விவேகானந்தர் கண்களை பற்றி பேசுவதற்கே நமக்கு 1 மணி நேரம் தேவை. அவருடைய கண்கள் ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெயினில் விவேகானந்தர் உட்காண்டிருக்கார். அதே ட்ரெயினில் இன்னொருத்தர் வர்றார், ஒரு ஆர்டினரி, ஒரு சாமானியம், ஒரு மனிதன், ஒரு பக்தர்னு கூட சொல்ல முடியாதவரை, ஒரு தெரியாதவர், ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவர் உட்காண்டிருக்கார். அவர் அந்த ட்ரெயினில் தான் வர்றார். பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் வருது, ஹத்ராஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனில் அவர் இறங்க போகிறார். இறங்கிறதுக்கு முன்னால் அவர் அந்த கம்பார்ட்மெண்ட்டை பார்க்குறார். அதில் விவேகானந்தர் உட்காந்துருக்கார். இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது, விவேகானந்தர் யாருன்னு தெரியாது. விவேகானந்தர் தான் பாட்டுக்கு வெளியில் பார்க்கறது, இல்லைன்னா இப்படி பார்த்துட்டு இருக்கு, இப்படி பார்த்து தன் கண் பார்வையை ஓட்டி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த ஸ்ட்ரேஞ்சர் உட்காந்துருக்காரு, அவருடைய கண்களும் விவேகானந்தரின் கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்தன. அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. என்ன கதை முடிஞ்சது? விவேகானந்தரின் அருமை பக்தராக, சீடராக மாறிவிட்டார். அவர் பெயர் தான் சதானந்தர் என்று பெயர். இந்த சதானந்தர் அவர் அந்த ஹத்ராஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர். அவர் வண்டியில் இருக்கார், வேறு ஊர்லேருந்து ஸ்டேஷனில் இறங்குவார். இறங்கி தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அப்படி பார்க்கும்போது தான் அவர் விவேகானந்தர் பார்க்குறார். அவர் சொல்கிறார், இந்த விவேகானந்தரின் கண்களில் அது கண்கள் அல்ல, அது ஒரு எரியும் நெருப்பு துகடு அப்படிங்கிறது. அந்த மாதிரி நெருப்பு, அந்த கனல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்கள். அந்த கண்களை பார்த்துட்டு நான் அப்படியே நின்றுட்டேன். காரணம் என்னன்னாக்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். அவர் போய் விவேகானந்தர்கிட்ட சொல்கிறார், சுவாமி நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னால், நான் கல்கத்தாலேருந்து வரேன் அப்படின்னு. உங்கள் பேர் என்ன? இப்போ பேசுகிற விவேகானந்தன். அப்படியா, நீங்கள் என் கூட இறங்க முடியுமா? நீங்கள் எங்கே போனாலும் சரி, இந்த ஸ்டேஷனில் என் கூட இறங்குங்க. எதுக்குன்னார்? என் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணும், ரொம்ப ஆசையாக இருக்குது, உங்களுக்கு நான் சமைச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னு. உடனே விவேகானந்தர் ஒரு துறவி, அவருக்கு என்ன இன்றைக்கி போயிடணும் நாளைக்கு போகணும் அப்படின்னாரு, ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஒரு ஷெட்யூல் ஒன்றும் கிடையாது. அவர் சொன்ன சரின்னு அவர் கூட இறங்கிட்டார். இறங்கி இவர் தன்னோட வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டார். அங்கே உட்காத்தி வச்சு அவர் விவேகானந்தருக்கு சேவையெல்லாம் செய்கிறார். அதற்கு பிறகு விவேகானந்தர் எப்போ எழுந்து போகிறாரோ, அடுத்த ட்ரெயின் பிடிச்சி எழுந்து போகணும், இவரும் கூடவே வர்றார். அப்போ சதானந்தர்கிட்ட அவர் சொல்கிறார், என்னப்பா நீ தான் ஸ்டேஷன் மாஸ்டராச்சு, எல்லாம் விட்டாச்சுண்ணா, இப்போ எதுவும் கிடையாது, உங்கள் கூட இப்படி இருப்பது, உங்களுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய தர்மம் என்று புரிந்து விட்டது அப்படிங்கிறது. அந்த கண்கள் அவருக்கு எப்படி ஆச்சுனாக்க, இதுக்கு 3-4 நாட்கள் முன்பு ஒரு சொப்பனம் வருது அவருக்கு. அந்த சொப்பனத்தில் 2 கண்களை பார்க்குறாராம். 2 கண்கள் அப்படியே ஜொலிக்கிறது. தீப்த நயனா ரவிந்தம் அப்படின்னு விவேகானந்தரை நம்ம கும்பிடுகிறோம். ஒரு 2 வரி உள்ள ஒரு ஸ்லோகம் இருக்குது சான்ஸ்கிரிட்டில். அதை நிறைய பேர் பாடுவாங்க.
உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியுமான்னு தெரியாது எனக்கு. ஆனால் ஹரிவிருத்தானஞ்சிக்கு நல்லா தெரியும். அவர் அந்த பாட்டை அந்த 2 வரியை சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பாட்டை கேளுங்க. 2 வரி தான். என்ன அழகாக விவேகானந்தரின் வர்ணனை கண்களை பற்றி. தீப்தநயனாரவிந்தம் சுவாமி விவேகானந்தம் பாரத வீர நரேந்திரம் தாம் வந்தே சிம்மனிநாதம். தீப்தநயனாரவிந்தம் எல்லாரும் சொல்லுங்க. சுவாமி விவேகானந்த் தீப்தநயனாரவிந்தம் நயனாரவிந்தம் சுவாமி விவேகானந்தம் சுவாமி விவேகானந்தம் பாரத வீர நரேந்திரம்